2008 UAE இந்த ஐடியாவை பத்தி யோசிச்சிருக்கிறாங்கிறதை நம்ம மனதில் வைக்கணும். இந்த யுத்த விவகாரத்தில் அரபு நாட்டு தரப்பையும் ஏளனம் செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை இப்படியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஒரு ஐடியாவை நாங்கள் சொல்றோம், அதை வேணும்னா பரிசீலிச்சு பாருங்களேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பெரியதொரு பேசுபொருளாக மாறியும் இருக்கிறது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஏளனம் கலந்த ஒரு ஐடியா என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஏன் பனாமா கால்வாய் மாதிரி, சுயேஸ் கால்வாய் மாதிரி ஹொர்முஸுக்கு மாற்றாக ஒரு அரபு கால்வாயை பற்றி சிந்திக்க கூடாது என்பதுதான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய, தூண்டிவிட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களால் நிலை குலைந்து போயிருக்கிறது அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் என்கிற செய்திகள் தொடர்ந்து எல்லா ஊடகங்களிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை தாண்டி ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் காரணமாக GCC கண்ட்ரிஸ் முழுவதுமாக தற்போது ஒரு நிலையற்ற தன்மையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சவுதி முதல் துபாய் வரைக்கும் பொருளாதாரத்தின் மிக பல பகுதிகளை வீழ்ச்சி காணுகிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், ஹொர்முஸ் நீர்நிலை வழியாகத்தான் அனைத்து வியாபாரங்களையும் இந்த அனைத்து நாடுகளும் செய்து வந்த நிலையில் ஹொர்முஸ் நீர்நிலை தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் ஹொர்முஸினுடைய பகுதி. வெறுமனே 57 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி, இந்த பகுதியை தான் மூடி வைத்துக் கொண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். இந்த நிலையில இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு தீவு இருக்குது, கார்க் தீவு. இதைத்தான் கைப்பற்றுவதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய இந்த சூழல்ல இப்பொழுது அரபு நாடுகள், குறிப்பாக கல்ஃப்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், UAE உள்ளிட்ட நாடுகள் கால்வாய்க்கு மாற்று தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 2008 இருந்தே மாற்று தீர்வுகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஹொர்முஸுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி தான் பாபல் மந்தப், அதாவது யமனுடைய கீழ்ப்பகுதிகளில் செங்கடலில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியை முழுவதுமாக யமன்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹூத்திஸ் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனவே ஹூத்திஸ் தடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த இடத்தாலையும் கப்பல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு விட்டால் அது பெரிய இழப்பாக மாறிவிடும் எல்லோருக்குமே என்பதும் தெரியும். அதை தாண்டி சுயேஸ் கால்வாய் இருக்கிறது, ஈஜிப்டினுடைய எல்லையில செயற்கையாக பிரிட்டிஷால உருவாக்கப்பட்டது. அந்த கால்வாய்க்கு வழியாகத்தான் மேல எல்லா பொருட்களையுமே யூரோப்புக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க, அமெரிக்க நாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க. அந்த இடமும் மிக முக்கியமான ஒரு இடம். ஆனால் எல்லாத்தையும் விட உற்பத்தி செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஹொர்முஸ் நீர்ப்பரப்பாக இருக்கிறது. இங்கிருந்து எல்லா நாடுகளும் அவர்களுடைய பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்து கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. இந்த நிலையில தான் அரபு நாடுகள் இதற்கு மாற்று வழியை தேடிக்கொண்டிருக்கும் போது அரபு நாடுகளை கிண்டல் செய்யும் விதமாக சைனா டாக் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க, பிரித்தானிய தரப்புகளை ஏளனம் செய்யக்கூடிய, குறிப்பாக இந்த யுத்த விவகாரத்தில் அரபு நாட்டு தரப்பையும் ஏளனம் செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை இப்படியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஒரு ஐடியாவை நாங்கள் சொல்றோம், அதை வேணும்னா பரிசீலிச்சு பாருங்களேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பெரியதொரு பேசுபொருளாக மாறியும் இருக்கிறது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஏளனம் கலந்த ஒரு ஐடியா என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஏன் பனாமா கால்வாய் மாதிரி, சுயேஸ் கால்வாய் மாதிரி ஹொர்முஸுக்கு மாற்றாக ஒரு அரபு கால்வாயை பற்றி சிந்திக்க கூடாது என்பதுதான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய, தூண்டிவிட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக இதை பற்றி பேசுகிற நேரத்தில் இதற்காக அமெரிக்கா அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்தலாம் என்கிற ஒரு ஐடியாவை குறித்த சைனா டாக்ஸ் என்கிற பத்திரிகை ஏளனமாக சொல்லி காட்டி இருக்கிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவையும் கொடுத்திருக்கிறாங்க. UAEக்கு மேல, UAEக்கும் ஹொர்முஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஒரு கால்வாயை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்தால நீங்க கப்பல்களை அப்படியே அரேபியன் சீக்குள்ள கொண்டு போயிடலாம், ஃபுஜைராவால அடுத்ததாக கொண்டு போயிடலாம். எனவே நீங்க ஏன் இப்படி ஒன்று யோசிக்க கூடாது என்பதுதான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கிண்டலான கருத்து. இது கிண்டலாக அவங்க முன் வச்சிருந்தாலும் 2008 UAE இந்த ஐடியாவை பத்தி யோசிச்சிருக்கிறாங்கிறதை நம்ம மனதில் வைக்கணும். UAE பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆட்சி என்ன ஏது அது ஒரு பக்கம் இருக்குது.
அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் மிக வேகமாக வளர்ந்த ஒரு கண்ட்ரின்னா இந்த UAE தான். துபாய், அஜ்மானு, இந்த ஒருங்கிணைந்த 7 கண்ட்ரிஸ் தான் கடுமையாக வளர்ந்தாங்க. அது புருஜ் ஹலீஃபாவை அவங்க கட்டினதாக இருந்தாலும் சரி, புருஜ் அல் அரபை கட்டினதாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் மக்களை ஈர்த்து அங்கே பெரிய பண முதலைகளை கொண்டு வந்து முதலீடு செய்ய வைப்பான். அவங்களை, அதாவது யூகேக்கு போகிறது கனவாக இருந்தவனுக்கு, அமெரிக்காவுக்கு போகிறது கனவாக இருந்தவனுக்கு இப்பொழுது துபாய்க்கு போகிறது கனவு தேசம் மாதிரி ஆக்கின ஒரு பெரிய வரலாற்று திருப்பமாக பிஸ்னஸில் பெரிய அளவில் முன்னேறினாங்க. அவங்க 2008 நமக்கு இந்த ஹொர்முஸ் எப்பயுமே பிரச்சனையாக இருக்குது, ஈரானுடைய கண்ட்ரோலில் இது இருக்குது, ஏன் நாம இந்த வழியாக ஒரு கால்வாயை வெட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இதற்காக 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் செலவு செய்வதற்கும் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2008 செப்டம்பர் 9 லண்டனுடைய தி டைம்ஸ் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டும் இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், ஈரானுடைய செல்வாக்கை இங்கே குறைக்கணும்னா இங்கே நாம் ஒரு கால்வாயை வெட்டிடுவோம், அரபு கால்வாய் என்று இதற்கு பேர் வச்சுக்கிடுவோம். சுயேஸ் கெனல் மாதிரி, அதே மாதிரி பனாமா கெனல் மாதிரி அரபு கெனல் என்று சொல்லி நம்ம இதை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்கள் இந்த கால்வாய் தோண்டப்பட வேண்டும். 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதற்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தாலும், இந்த திட்டம் இன்னும் ஏற்றளவில் இருக்கிறதே தவிர அதை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கான பொருளாதார நிதிநிலை, அதை தாண்டி இதை சாத்தியப்படுத்த முடியுமா, டெக்னிக்கல் இது சரிப்பட்டு வருமா, பொறியியல் ரீதியாக இதில் பலத்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்கிற காரணங்களால எல்லாம் இது தற்போது தடைப்பட்டு இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆனால் அரபு நாடு எல்லாமே சுயேஸ் கால்வாய்க்கு மாற்று வேண்டும் என்பதில் மிக உறுதியாக பல திட்டங்களை அவ்வப்போது கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். சவுதி அரேபியா ஏற்கனவே 1200 கிலோமீட்டர் நீளமுள்ள கிழக்கு மேற்கு குழாய் ஒன்றை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், சவுதி அரேபியா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு பெரிய குழாயையே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கரெக்டா ரெட் சீல இருந்து அடுத்த பக்கமாக இருக்கக்கூடிய பெர்ஷியன் கல்ஃப் வரைக்கும் அந்த குழாய் திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆல்ரெடி அவங்க அப்படி ஒரு திட்டத்தை செஞ்சுதான் வச்சிருந்திருக்கிறாங்க. 1980களில் நடந்த வளைகுடா டேங்கர் யுத்தங்களின் போது சவுதி அரேபியா இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஏற்பாடு செய்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் இதை முன்கொண்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல இருந்து அவங்க யான்பு வரைக்கும் கீழே வரைக்கும் தனியான ஒரு பைப் லைனையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது செங்கடல் வழியாக நேரடியாக பெட்ரோலிய வியாபாரம் செய்வதற்கான ஏற்பாடாக சவுதி அரேபியா இதை செய்திருக்கிறது என்பதை நம்ம அவதானிக்க முடியும். சவுதி அரேபியாவுடைய இந்த திட்டத்தில் ஒரு நாளைக்கு 7 மில்லியன் பேரல்கள் பெட்ரோலை சவுதி அரேபியா இங்க இருந்து இங்க அல்லது இங்க இருந்து இங்க அனுப்பி கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இந்த இடத்தால மொத்தமாக ஒரு நாளைக்கு ஹொர்முஸ் வழியாக 20 மில்லியன் பேரல்களில் பெட்ரோலிய பொருட்கள் பயணிக்கும். அதில் 7 மில்லியன் அளவுக்கு ஈரான் அனுப்புவாங்க. இன்னும் ஒரு 7 மில்லியன் அளவுக்கு சவுதி அரேபியா அனுப்பும். அந்த 7 மில்லியனை சவுதி அரேபியா இந்த பைப் லைன் வழியாகவும் அனுப்ப முடியும் என்கிற நிலையில தான் தற்போது நிறைய ட்ரோன் அட்டாக்ஸும் அதே போன்று ஏவுகணை தாக்குதல்களும் இந்த பகுதிகள் மேலே நடத்தப்படுகிறது. யான்புல நடத்தப்படுகிறது. எதற்காக நடத்தப்படுது என்று கேட்டால், இந்த பைப் லைனை இலக்கு வைத்துத்தான் அவைகள் நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரம் அபுதாபியும் இந்த கச்சா எண்ணெய்களை குழாய் வழியாக கொண்டு போகும் விதமாக 1.5 மில்லியன் பீப்பாய்களை கொண்டு செல்லுகிற ஒரு பைப் லைனை ஆல்ரெடி அபுதாபியும் செய்து வைத்திருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா UAE அதை அப்படியே செஞ்சு வச்சிருக்கிறான் ஆல்ரெடி. இதை நோக்கியும் தற்போது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த சுயேஸ் கால்வாய்க்கு மாற்று ஒன்று தேவை என்கிற விவகாரத்தில் ஆல்ரெடி அரபு நாடுகள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தாலும், இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டால், அவங்க என்ன பைப் லைனை போட்டாலும் அல்லது இந்த இடத்துல அவங்க பெரிய ஒரு கேனலை ஒரு சுயேஸ் கால்வாய் மாதிரி ஒன்று தோண்டி இதற்கு மாற்றாக கொண்டு வந்தாலும், இது எல்லாமே இந்த கால்வாயாக இருக்கலாம் அல்லது சவுதி அரேபியாவுடைய இந்த பைப்லைன் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஈரான்ல இருந்து அட்டாக் பண்ணுகிற வட்டத்துக்குள்ள தான் வருது. இவன் இங்கே இருந்து இஸ்ரேலுக்கு அடிக்கிறவன் இப்போ இங்க இருந்து ரியாது வரைக்கும் நேற்றைய தினம் அடிச்சிருக்கிறாங்க. முழு கல்ஃபுக்கும் அடிக்கிற அதே நேரம் டியாகோ கார்சியா வரைக்கும் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். எனவே
இவங்க என்ன மாற்று திட்டத்தை இதுக்கு கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களை ஈரான் நினைத்தால் தாக்க முடியும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரம். ஆனால் ஈரான் தாக்குகிற எல்லா இடங்களுக்கும் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நாங்கள் அரபு நாடுகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தலை, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கம்பெனிஸை இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த யுத்தம் மிக வேகம் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது அவசரமாக நிறைவுக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும், முழு உலகமும் அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் பிரார்த்திக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. ரமதானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன்.